கண்டிப்பா இப்படிதான் பண்ணுமா? பண்ணிதான் ஆகணும். பண்ணிடலாமே. இப்போ ஏன் கேள்வி இருக்குண்ணா இது அன்னபூர்ணிடா, சக்திடா, டார்லிங்டா, மூணுமே வேணாடா. நீ டயட்ல இருக்கல, நீ சாப்பிட மாட்டல கிஷோர்? அதுதான் சாப்பிட்டனா வச்சுட்டு போனா மூஞ்சிலேயே தாங்காவே இந்த சுரு நானு. நீ நல்லா வாசிச்சுக்கிறான்டா இங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. வெல்கம் டு மாஸ்க் என்டர்டெயின்மெண்ட். வெல்கம் டு மாஸ்க் என்டர்டெயின்மெண்ட். அதாவது இப்போ என்ன பிளான்னா விஆர் பிளான் போடுற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்தேன், வெயில் ஒரு பக்கம் ஓவரா ஹெவியா அடிக்குது. சரி என்னடா பண்றது, இவனும் வந்து மேட்ச் விளையாட போயிருக்கான், அவனும் ஒரு வேலையில 3 பேருமே விளையாடுறாங்க. சரி நம்ம சும்மா இருக்கிறோமே, விஆர் மேல போற மாதிரி இருந்தது, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஓகே ஓகே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூன்ல நிறைய என்ன இருக்குடா? என்னடா ஏய் இப்போதான் அவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ கடை சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாமா வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்டு ஒரு வார்த்தை. சரி ஓகே போலாமே. எதுக்கு வெளியே போய் சாப்பிடுறது, காசு வேஸ்ட் பண்ணின்னு அதுவும் ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆகுதா இல்லையா? நம்மளோட இதுவே நம்மளோட பாத்துக்கிறோம். அதனால ஒரு மாதிரி கறியில படம் ஊத்துறா என்னையா? ஏய் முசா தீர மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஏய் கட்டா பாருடா. ஐயோ மால் வெடி போது வேற. ஐயோ ஓ நோ, திரும்பி பாருடா. வீடியோ பார்த்தா ஏய் தீரா ஸ்லோல தான் ஆகுது. மேல ஆஃப் பண்ணா பண்ணனும். ஏய் எங்கடா தர சொல்ற? பாபா நல்லா காய் இது கவுறடா. இப்போ என்ன பண்ற? எல்லாம் வேஸ்ட் தான். நீ என்ன பண்ற? தண்ணி ஊத்தி கழுவு. தண்ணில வந்து அப்படியே டாப் பண்ணு. அப்படியே அதுலயே பறிச்சு வைக்கறானா? ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து மணி கையில பத்த வச்சான், டிஷ் சொதப்பிடுச்சு. இப்போ ரெண்டாவது வாட்டி கிஷோர் கையில பத்த வச்சான். நீ திருப்பி எண்ணெய் ஹீட் பண்ணாதடா. இந்த மிதமான ஹீட்லயே போடுறா. ஏய் கிஷோர் சால இதாயிடுச்சுடா கிஷோர். இதோ வந்துட்டேன். ஏய் பட்டு வேணும்டா கிஷோர், ஒருதா வேஸ்ட் பண்றது நீ. சரி மூணு எடுக்குமா? ஏய் தோகுதா நான் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் தான் வாங்கல. 3 பாக்கெட் வாங்கல. 3 யூஸ் பண்ணியா? இன்னொரு பாக்கெட் என்ன? தோகுதே. ए चिपो कुपली वाला நீ அது ஓபன் பண்றப்ப தாங்க போட்டு அது பிரவுன் கலர் ஆனோனே வெச்சிரலாம். அது எப்படி அரைக்கணுமா? அது அரைக்கணும். செட்டிநாடு இது எதுக்கு செய்யறோம்னா செட்டிநாடு மசாலாக்காக செய்யணும். ஆக்சுவலா இது வந்து நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம், மிளகு, தனியா அதாவது தனியா பொடியில தனியா அந்த மிளகு மிளகு அந்த தனியா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ப்ளஸ் இந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் துருவன தேங்காய், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அது காட்டலாம் வைக்கிட்ட சொன்னாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் இல்லைண்ணா, இன்னொருத்தர் கிஷோர் அவனுக்கு வந்து அந்த தனியாக சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போ நீ கிவ் ப்ளீஸ். எனக்கு வேர்க்குன்னு நான் பண்ணி கேட்டேன், உனக்கு வேர்க்கல? டாய் என்னடா பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுக்கிறேன். வாங்க உள்ள போய் ஒரு நாள் முடிச்சோம். வேர்வெல்லாம் கொட்டுது. சரி அப்படி போ, வரணும் போ, சமையல் செய்கிறேன்.
ஏய் மச்சான் தனியா குடுறா சார் தனியா தனித்தனியா பண்ணுமா இல்ல குண்டு குண்டு பண்ணுமா? இரு உங்க பாருங்க. வெங்காயம் போடு. வெங்காயம் கருவேப்பிலை மச்சான். வெங்காயம் கருவேப்பிலை இல்ல வெங்காயம் அப்படியே பூசாச்சு. வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி போடுங்க. கருவேப்பிலை இந்த எடுத்து கைப்பிடி மச்சான் இந்த கைப்பிடி ஓகேவா? பாஸ் பண்ணி. இது ஓகேவா? ஓகே. Salt off his elbow onto meat in a way that some say is sensual. கருவேப்பிலை எத்தனை புடி? வலிக்குது அழுதுருவேன். மூடிட்டு போடுங்க. வதக்குங்கடா. அட ரொம்ப வேணாம். லைட்டா அப்படியே சாரல் அவ்வளோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அது தீஞ்சிரோடா போடுறா. வதக்கு கருவேப்பிலை அப்படியே ஒரு 2 இது பிச்சு போடுங்க. போடுங்க. கருவேப்பிலை ஏய் 2 மட்டும் போடுறாங்க. இல்லங்க கருவேப்பிலை இப்படி பிடிச்சி இப்படி இதே ஒரே நிமிஷம். புடுறா நீ புடுறா. இன்னும் கொஞ்சம் போடுங்கடா. தாராளமே போடுங்கடா. லைட்டா ப்ரௌனிஷ் ஆனது அப்புறம் போடுங்க. ஏய் இருடா. அவன் போடுனா போட்டுருவான்டா. ஒழுங்கா சொல்ல வேண்டியதுதானே. யாரு இந்த ஆன்ட்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. செகண்ட் கோடு. இதுதான் அவனை காட்டு தக்காளியும் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கு குட்டி தக்காளி அதுவும் போட்டுக்கணும். தக்காளி இல்லாத குழம்பு உண்டாவும். தக்காளி 1/2 கிலோ. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம்? அது நம்ம அந்த வைக்க கிடையாண்ட வாயால சொல்ல வைக்கிறேன். நான் ஒழுங்கா வீட்டுல போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்க டைம்டா. மணி 3 ஆகுதுடா. இந்த காமெடி பண்ணுவீங்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைம் தெரியும். மணி வந்து 3 ஆகுது. முக்கான எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன். வந்துச்சு 3 மணி கூட வச்சுங்கடா. லஞ்ச் டைம் எப்போ சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க எத்தனை மணி சாப்பிடுங்க லஞ்ச்னா? மேக்ஸிமம் மினிமம் 12 வந்து மேக்ஸிமம் 2 ஹியூமன்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். அது எங்கே மச்சான்? 5 minutes later. என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் இந்த இது எடுத்துட்டோம். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ரொம்ப வேர்த்து ஊற்றி போயிடுச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். பார்ப்போம். இன்னும் குடிக்க கூட மாட்டேங்கிறான்டா. அதே வேலை வாங்கிட்டு இருக்கான்டா. ரொம்ப பண்றான்டா. அந்த கொத்தமல்லி தூரா. ஏய் கொத்தமல்லி நிறைய வேணுமாடா? நிறைய வேணும்டா. கேரளா பேசுறாங்க. தண்ணி கொஞ்சம் சாய்ங்களேன். உனக்கு ஊப்பு போயிடுச்சோ? சொம்புல தண்ணி மட்டும் பிடிங்க. சொம்பு எங்கடா இருக்கு? ஏய் இவ்வளவு பரபரப்பான வேலை கொடுக்காதடா. சீக்கிரம் தண்ணி தேவை. இல்ல ஊத்தல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? சிக்கன் இப்போ போட போறோம். ஆமா போடா சிக்கன். அது கொதிக்குது. நீங்க அப்படியே கிண்டலாமே ஒரு கையில அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா நாங்க இன்னும் அந்த செட்டிநாடு மசாலா இன்னும் ஆடே பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடியே அல்லுது. கிஷோர் ஆனந்தா அங்க நம்பல செக் பண்ண. மசாலா உள்ள போடல மச்சான். நீ பண்ண மசாலாலாம் போட்டா டெனி சென்சார்ல கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அதாவது ஆக்சுவலா இதுதான் அந்த செட்டிநாடு மசாலா.
என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் போகணுன்ட்டு அவர் சொன்னார். அதை பார்த்து நாங்கள் போட்டோம். ஆக்சுவலாக 4:13 ஆகுது, 4:15. அதாவது ஒரு 11 மணிக்கா ஸ்டார்ட் பண்ணானுங்க. அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு 4. அப்போ ஆக்சுவலாக 5 மணி நேரம் ஆகுது. இன்னும் செஞ்சு முடிக்கல. 5 மணி நேரமாக செஞ்சிட்ருக்கோம். முயற்சி திருவினையாக்கும். இதே பேசிகிட்டு இருக்குங்க. அதாவது என்னோட ஃபஸ்ட்டு வரைக்கும் நான் அது வரைக்கும் சமைச்சதே இல்லை, சமைச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு டைம் எப்போ உங்களுக்கு தெரியும். அந்த புகை எப்படி வருதுன்னு பார்த்தாலே தெரியும். இங்க வருது எப்படியா தெரியும். பக்கத்துல இருந்து வந்துட போறாங்க. இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இருங்க அதே தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. ஹரி வேணுமா? இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூடா இருக்கு. லைட்டா வேணும். லைட்டா வேணுமா? அது சிம்லே வச்சிருங்க. மற்றபடி கிண்டனால மற்றபடி டேஸ்ட் மசாலா டேஸ்ட் எல்லாமே எனக்கு ஓகே, பக்கா சூப்பரா இருக்கு. கரெக்டா உப்பு காரம் செட்டிநாடு லைக்கே செட்டிநாடு வருதா? எல்லாமே சூப்பர். செட்டிநாடு குறை இல்லாம இருக்கு. ஓடு. நான் சாப்பாடு செய்யும் போதுலாம் எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, எங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, வீட்டில் எனக்கு தெரிஞ்சு யார் வீட்டில் ஏன்னா ஒரு ஃபீமேல் யாருன்னா அந்த ஒய்ஃபோ அம்மாவோ அக்காவோ யாருன்னா சமையல் செய்கிறப்போ சாப்பாடு செய்கிறோம் டைம் ஆகுது அப்படி இப்படின்னு. ஆனால் ஒரு நாள் செஞ்சு பார்த்தாதான் அந்த வலி தெரியுது. ஒரு நாள் இருந்து பாரியா. நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். சும்மா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சாப்பாடு 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 செய்யுங்க, அப்போ தெரியுது. இதே வந்து எங்கள் ஒரு வீட்டில் செய்கிற ஒரு லேடிஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது 4 மணி நேரம். இதுக்கும் ஒர்க் அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 4 மணி நேரம். நாங்களாம் 6 மணி நேரம். அது 4 பேர் இருந்தோம். 4 பேர் 4 விதமான வேலையை செஞ்சு 6 மணி நேரம் இருக்கு. வீட்டில் எல்லாம் 2 பேர் இருப்பாங்க. அது 2 பேர் செஞ்சு அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. உங்களெல்லாம் வீட்டில் இது விட்டா வேலை இருக்கு, நாங்கள் வெளியே அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் உட்காந்து செஞ்சு பார்த்தா தான் ஏன் வலி தெரியுது. ஒரு நாள் செய்யுங்கய்யா லீவ் அன்னைக்கு. முட்டை போற ஆஸ்ட்ரிச் தான் தெரியும். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது ஒரு முட்டை பார்த்துறியா? வாவ் இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் என்னன்னு. கீஞ்சிச்சு நீங்க போன செத்து போச்சு. சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கிரிடியன்ட்ஸ் கீழே போடுவோம். உண்மையா சூப்பரா தான் இருக்கு. என்னாலே நம்ப முடியல. நீ நம்ம செஞ்சுருந்தா அதுதான் சொல்றேன், நம்ப முடியலன்ட்டு. நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். மாஸ்டர் செட்டிநாடு ஹோட்டல்.